காவிகள் எங்க கூட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டுல காலி சேரை பார்த்து தான் பேசணும், எம்டி சேரை பார்த்து தான் பேசிட்டு போவாங்க. ஆனா பீகார்லயே அதே நிலைமை தான். மோடியுடைய கூட்டத்துக்கு ஆள் இல்லாம போச்சு. வணக்கம் தோழர்களே. மோடி போகிற இடம் எல்லாம் புடனி அடி வாங்குறாருங்க. அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டி, இடியா இறங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல தான் காலி சேரை பார்த்தே பேசி பழக்கப்பட்டிருக்கு மோடி குரூப். காவிகள் எங்க கூட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டுல காலி சேரை பார்த்து தான் பேசணும், எம்டி சேரை பார்த்து தான் பேசிட்டு போவாங்க. ஆனா பீகார்லயே அதே நிலைமை தான். மோடியினுடைய பொதுக்கூட்டத்துல மக்கள் இல்லாம காத்தாடி இருக்கு. வீடியோ எடுத்து போட்டு மக்கள் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் நாங்க இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட போறோம்னு மிரட்டி விட்டுருக்காங்க. இதுல பயங்கரமா நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காரு நம்ம G56 இன்ச்சு. என்ன நடந்துச்சுன்னு பாக்கணும்ல. பீகார்ல மக்கள் ஒற்றுமையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. 65 லட்சம் மக்கள் வாக்காளர்கள் ஓட்டுரிமையில இருந்து தூக்கி எறியப்பட்ட உடனே உழைக்கிற மக்களுக்கு கடும் கோபம் வந்து அதிகாரத்துக்கு எதிராக நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோடிக்கு எதிராக கடும் கோபத்துல பீகார் மக்கள் இருக்கிறாங்க. அதனால மோடி வந்தாங்கன்னா பாத்துக்கலாம் அப்படின்ற சையில சம்பவத்துல இறங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்க மோடி வந்தாலும், அமித்ஷா வந்தாலும், லோக்கல்ல இருக்கிற பாஜக கூட்டம் போட்டாலும், கூட்டத்துக்கு ஆளை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாலும் ஆளுங்க நிக்காது. அது பல இடங்கள்ல நிரூபணமாயிருக்கு. என் மண் என் மக்கள் அப்படின்ற யாத்திரை தொடங்கினாங்கல்ல, ராமேஸ்வரத்துல தானே தொடங்குச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அமித்ஷா பேசிட்டு இருக்கும் போதே அரங்கம் காலியாகுது. அதுல அமித்ஷா நொந்து நூடுல்ஸ் ஆகி ஓடினவர் தான். அவர் எப்பயும் நம்மளை மிரட்டிட்டு இருந்தாரு, நாங்க கொண்டு வந்து மோடிஜிய ராமேஸ்வரத்துல நிறுத்த போறோம்ன்றவங்க பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடினாங்க. காரணம் என்ன? எம்டி சேர் தான். காலி சேரை பார்த்து பயந்து நடுங்கி ஓடினதுதான். இப்படி தமிழ்நாட்டுல பல இடங்கள் நடந்திருக்கு பாருங்க. பாத்தீங்களா? இதுதான் தமிழ்நாட்டு நிலைமைன்னா, விவசாயிகள் போராட்டத்தின் போது பஞ்சாப்ல அதான் நிலைமை. பஞ்சாப்ல கூட்டம் கூடலன்னு அந்த கூட்டத்தவே ஒத்தி வச்சுட்டு ஓடினவர் தான் மோடி. அது நம்ம ஒரு முழு நீள வீடியோவே போட்டிருக்கோம். கூட்டத்துக்கு ஆள் வரல அப்படின்ட்டு தெரிச்சு ஓடினார் மோடி. இப்ப பீகார் தேர்தல்ல இவர் பண்ண ஓட்டு திருட்டுக்கு எதிராக மக்கள் அலலையா ராகுல் காந்தி பின்னாடி சேர ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் ஒருங்கிணையதுக்கு அப்புறம் அவங்களுடைய அத்தனை பொய்களும் உருட்டுகளும் ஒண்ணும் இல்லாம போச்சு. இப்ப மோடிஜி வந்து கூடுறாரு, ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்டுறாங்க நிதிஷ்குமாரும் மோடிஜியும். அந்த கூட்டம் பெரிய திடல்ல பந்தல் போட்டு பயங்கர ஆடம்பரமா இருக்கு. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா விஐபி சேர்ன்ற கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்காங்களே ஒழிய மொத்த கூடாரமும் காலியா இருக்கு. பாருங்களேன். ये प्रधानमंत्री नरेंद्र मोदी की सभा है और ये वीआईपी गेट से प्रवेश द्वार से देखिए, ये वीआईपी का कार्ड है और यहाँ स्थिति देख लीजिए, कुर्सियां यहाँ भी खाली हैं, देख लीजिए पूरी कुर्सी खाली है। अलग अलग जगहों से यह उम्मीद भरी थी कि लोग काफी संख्या में आएंगे, हर वार्ड से, हर गांव से, हर मोहल्ला से। அத வீடியோ எடுத்து போட்ட ஒரு மனுஷன் தான், நான் விஐபி பாஸ் வச்சிருக்கீங்க, நான் உள்ள இருக்கேன், யாருமே வரல, எல்லா சேரும் காலியா இருக்கு, அவ்வளவுதான். நரேந்திர மோடி அவ்வளவுதான். பீகார்ல நரேந்திர மோடியினுடைய ஆட்சி, கூட்டணி ஆட்சி அமையாது. மோடி கும்பல் உள்ள போன பிறகு 20 வருஷமா கூட்டணி ஆட்சி தான் நடந்திருக்காங்க, கூட்டாட்சி. அதுக்கு முன்னாடி தனி பெரும்பான்மையோடு அங்க இருக்கிற மாநில கட்சிகள் ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. தமிழ்நாடு மாதிரி திமுகவோ அதிமுகவோ ஆள்ற மாதிரி அங்க இருக்கிற மாநில கட்சிகள் நிதிஷ்குமாரோ லல்லு பிரசாதோ மாறி மாறி ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பாஜக உள்ள வந்த உடனே கூட்டாட்சின்ற பேர்ல இந்த கட்சிகள் எல்லாம் தின்று செரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஜக தங்களுடைய இடத்தை கைப்பற்ற ஆரம்பிச்சிருச்சு. 20 ஆண்டுகள் அங்க இதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த அட்டி விழுந்தது இல்லையா, மோடியுடைய கூட்டத்துக்கு ஆள் இல்லாம போச்சு. கதறிட்டு இருக்கானுங்க மோடி குரூப். உடனே ஒரு பிரஸ் மீட். யாரு? மோடி குரூப். பயந்துட்டானுங்க. ஐயோ மக்கள் அழலையா போறாங்களே, என்ன ஆகுமோ. அதுவும் தனித்தனியா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுக்காளு புடிச்சு கடிச்சு கொதற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு பிரஸ் மீட். சையத் ஷானவாஸ் சொல்லிட்டு பீகார்ல பாஜக தலைவர் ஒருத்தர், அவர் கூட ஒரு 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து பிரஸ் மீட் நடத்துறாங்க. ஏங்க ஒரு பிரஸ் மீட்ல அப்படி கெத்தா பேச வேணாம்?
செத்தவங்க கையில உத்தரவா கொடுத்த மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்கானுங்க. உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாங்க, ராகுல் காந்தியோட யாத்திரை இருக்குல்ல அதெல்லாம் பிளாப்புங்க, அட்டர் பிளாப். அந்த ராகுல் காந்தியினுடைய பேரணி தோல்வியில முடிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம், அவங்களோட பிரயாணம் பண்றாங்கல்ல நடைபயணம், அது எல்லாமே காங்கிரஸ்காரங்க, காங்கிரஸ்ல வேலை பார்க்கறவங்க, காங்கிரஸ் அனுதாபிகள் தான். வேற யாரும் மக்கள்லாம் போகவே இல்லைன்னு ஒரு பேட்டி கொடுக்கறாங்க பாருங்க. बिहार में राहुल गांधी और तेजस्वी यादव सत्ता अधिकार के लिए यात्रा कर रहे हैं, जो यात्रा पूरी तरह फ्लॉप हो रही है। राहुल गांधी और तेजस्वी यादव की यात्रा में सिर्फ उनके टिकटधारी नेता और उनके कार्यकर्ता के अलावा कोई दिखता नहीं है। बिहार की आम जनता ने राहुल गांधी और तेजस्वी यादव के इस यात्रा को पूरी तरह से नकार दिया है। பாத்தீங்களா, மூஞ்சில தான் தெளிச்சிருக்கா இல்ல, காரணம் அங்க மொத்தமா சீட்டு வராதுன்னு முடிவாயி போச்சு. அப்படியே இந்த பக்கம் வாங்க, ராகுல் காந்தியோடைய கூட்டம் பிளாப். நான் ஏற்கனவே 4-5 வீடியோ போட்டாச்சு. நம்ம அலையலையா லட்சக்கணக்கான பேர் திரண்ட வீடியோ பார்த்தாச்சு. போகிற இடமெல்லாம் மக்கள் கும்பலா வர்றத பார்த்தாச்சு. ராகுல் காந்திய பாக்குறதுக்காகவே மக்கள் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அவர் பாக்குறதுக்கு விருக்கு 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 விருக்குன்னு ஓடி போனதை பார்த்துட்டோம். குழந்தைங்க ராகுல் காந்திய பாக்குறதுக்காக காத்திருந்த காட்சிகளையும் பார்த்துட்டோம். எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ராகுல் காந்தி மேடையில நின்று இந்த கும்பல சம்பவம் பண்ணார் இல்லையா, 1-to-1 மக்கள் கூட பேசுறாருங்க, அது வேற லெவல் சம்பவம் ஆகி போச்சு. நேத்து அதுதான் வைரலே. நம்ம கோஷம் போடுவோம். நம்ம என்ன கோஷம் போடுவோம், சமூக நீதி வெல்லட்டும் அப்படின்னா, வெல்லட்டும் வெல்லட்டும்னா எல்லாரும் வெல்லட்டும் வெல்லட்டும் வாங்க, சமூக நீதி வெல்லட்டும்னா சமூக நீதி வெல்லட்டும், மோடி அப்படின்னு நம்ம சொன்னா ஒழிக, இப்படி கோஷம் போடுற வழக்கம் நமக்கு உண்டு. அதே வேலையத்தான் அங்க ராகுல் காந்தி செஞ்சிருக்காரு. நரேந்திர மோடி அப்படின்னு சொன்னோடனே கீழே நிக்கிற மக்கள் வாக்சோரி, வாக்சோரின்னா அது ஓட்டு திருடேன்னு அர்த்தம். நரேந்திர மோடி அப்படின்னு அவர் சொல்றாரு, உடனே மக்கள்லாம் சேர்ந்து கும்பலா கோரசா வாக்சோரி அப்படின்னு இது 4-5 முறை சொல்லிட்டு, மோடி என்ன திருடினாரு, வாக்கு, வாக்குனா வாக்கு, மோடி என்ன திருடினாரு, வாக்க திருடிட்டாரு, வச்சு செஞ்சுட்டாங்க. மோடியை இதை விட அசிங்கப்படுத்த முடியாதுங்க. மக்கள் வாயாலேயே ஓட்டு திருடேன்னு சொல்ல வைக்கிறதாங்க சக்சஸே. இங்க நீ கூட்டம் போடலாம், இங்க நீ பிரஸ் மீட் வைக்கலாம், கோடி மீடியாக்கள் வாயிலாக நீங்க எதை வேணாலும் அடிச்சு விடலாம், அல்லது அங்க எதுவுமே நடக்காத மாதிரி கூட காட்டலாம். ஆனா மக்கள் மன்றத்துல நீங்க அதை செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு செல்போன் கையில இருந்தா அது ஒரு தனி மீடியாவா இருக்கும். இன்னைக்கு மக்கள் அங்கங்க எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல ராகுல் காந்தி செஞ்ச சம்பவத்தை பார்த்துட்டு வாங்களே. नरेंद्र मोदी, नरेंद्र मोदी, नरेंद्र मोदी क्या चोरी करता है, क्या चोरी करता है, क्या चोरी करता है, नरेंद्र मोदी वोट चोर। இதுக்கு இடையில தான் என்டிஏ கூட்டணியில இருந்த லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்தார்ல, தலித்துகளினுடைய தலைவர் என்று கொண்டாடப்பட்டவர். இந்த பாஜக கும்பல் அவர் உயிரோடு இருக்கிற போது அவருக்கு சேர் போடாம அசிங்கப்படுத்தினாங்க. இங்க எப்படி ஓபிஎஸ் அசிங்கப்படுத்தி சேர் போடாம அவர் அவமானப்படுத்தி கீழே நிக்க வச்சாங்களோ, ஓபிஎஸ் மேடைக்கு போகும்போது பாதுகாவலன்ற பேர்ல உங்க சீட்டு இல்ல, உங்க சீட்டுல இந்த சீட்டுல உங்க பேரே கிடையாது அப்படின்னு கீழே இறக்கி விட்டாங்களோ, அதை போல போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார். ஒரு 2-3 எலெக்ஷனுக்கு முன்னாடி மேடையில் அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாருங்க. கடைசியில ஒரு சேரை கொண்டு வந்து ஒரு ஓரமா போட்டு விட்டானுங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் அங்க இருக்கிற தலித் மக்களுக்காக அவ்வளவு வேலை பார்த்த ஒரு ஆள் தான், மறுக்க முடியாது. அவருடைய பையன் இப்போ அந்த கட்சியை கொண்டு போய் பாஜகவோட கூட்டணி வச்சிட்டாரு. அவர் அவங்க அப்பாவுமே இருந்தாரு, அதனாலதான் அவமானப்பட்டு செத்தாரு. இந்த சிராக் பாஸ்வான் அப்படின்றவர் தான் அவருடைய பையன். இவர் இப்போ ஒன்றியத்தினுடைய அமைச்சரா இருக்கிறாரு, பதப்படுத்துகிற தொழில்துறையினுடைய அமைச்சரா இருக்காரு. இவர் ஒரு கலாட்டாவா பண்ணி விட்டுருக்காரு. என்ன கலாட்டா, தேர்தல்ல, இந்த சட்டமன்ற தேர்தல்ல நாங்க தனித்து போட்டியிட போகிறோம். 243 தொகுதி இருக்கு பீகார்ல. 243 தொகுதிகளிலும் நாங்கள் மோடிக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக நாங்கள் போர் புரிய போகிறோம் என்று அனௌன்ஸ் பண்றாரு. ஏற்கனவே அந்தல சிந்தலையா இருக்கு என்டிஏ. ஏற்கனவே மோடிக்கு ஆப்பு மேல ஆப்பு விழுந்துருச்சு. இதுல கூட்டணி கட்சிகளும் ஆப்பு விழுந்திருக்கு.
இத்தனைக்கும் அவர் வந்து ஒன்றிய அமைச்சரா இருக்காரு. அமைச்சரா இருந்துகிட்டு இங்க இப்படி பேசுறாரு. நாங்க 243 தொகுதிகளிலும் ஆள நிறுத்துவோன்றாரு. ரெண்டாவது, பாஜக திட்டமிட்டு நிதிஷ்குமார காலி பண்ணுது. நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்ப அங்கேயே அந்த குரல் வர ஆரம்பிச்சிருச்சு. பாஜக திட்டமிட்டு நிதிஷ்குமார திட்டம் போட்டு காலி பண்ணுது. அவர் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசமாச்சு. அந்த கட்சி தோல்வியை சந்திச்சுட்டே வருது. அதோட அவர் எங்கேயும் போய் சேர முடியாத சூழல்ல இருக்காரு. அவரை யாரும் சேர்த்துக்க கூட மாட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு மேடையில பேசியிருக்காரு. அப்போ ஏற்கனவே அந்த கூட்டணி கட்சியில இருந்து ஒரு கட்சி வெளியே போயிடுச்சு. என்டிஏ கூட்டணியில இருந்து, அதாவது பாஜக கூட்டணியில இருந்து. நேத்து நேரம் ஒரு கட்சி மேடையில் நின்று நாங்க தனித்து போட்டியிட போகிறோம். இப்ப ஏற்கனவே ஓட்டு திருட்டுல மூலவீங்கி போய் திரியிறாப்ல நம்ம ஆளு 56 இன்ச் மோடி. இப்ப இம்புட்டு சேர்ந்து வந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக ஒரு விஷயம் புரியுதுங்களா? ஆடாத ஆட்டம் ஆடக்கூடாது. ஏன்னா எவ்வளவு தூரம் நீ பொய் சொல்றியோ அது மக்கள் கிட்ட அம்பலப்பட்டு போகும், அசிங்கப்பட்டு நிப்பீங்க. அதனால பொய்யையும் திருட்டையும் எல்லாத்தையும் அளந்து வச்சுக்கணும். இல்லைன்னா ஒட்டு மொத்தமா மக்கள் அதிகாரத்துல இருந்து உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதிகாரமற்றவர்களாக மாற்றப்பட்டு அவமானப்பட்டு அரசியல் இருந்து போற மாதிரியான சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதைத்தான் பீகார்ல நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பீகார்ல கூட்டணி கட்சியிலும் குழப்பம். தனித்து நின்று அடிச்சு ஆடுறார் ராகுல் காந்தி ஒரு பக்கம். மக்கள் அவரோடு சேர்ந்து கொண்டு வேற லெவல் சம்பவம் பண்றாங்க. மோடியே வந்தாலும் கூட்டமே இல்ல. என்ன கொடுமை கோபால் இது.